தூரம் கூட்டி வந்திருக்கீங்க, ஒண்ணுமே சொன்னால வீட்ல வச்சு. அது சர்ப்ரைஸ், நேரில் பார்த்து தெரிஞ்சுக்கோ. தொன்னு குடஞ்சு குடஞ்சு கேட்காத. இந்த ஆள் ஒரு லூசு, எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு பெரிய வியாக்கியானமா பேசிட்டே இருப்பான். என்ன வாய் நீளுது? ஒண்ணும் இல்லைங்க. மாதிரி ஸ்ட்ரிக்டான ஆளாக மாறினாதான் என்னை பார்த்து பயப்படுவே போலையே. லூசு, அது பேர் ஸ்ட்ரிக்ட் இல்ல, ஓடுகாடித்தனம். ஏய், ஒரு நிமிஷம் இங்கே பாரு. என்ன பார்த்துட்டு திரும்பிட்ட? நீங்க ஒரு நிமிஷம் தானே பார்க்க சொன்னீங்க, அதான் ஒரு நிமிஷம் பார்த்தேன். இப்போதான் தெரியுது என் வீட்டு பொம்பளைங்கள்லாம் ஏன் உன்னையும் உன் தங்கச்சியும் லூசு மாதிரி பார்க்குறாங்கன்னு. என்ன விட்டா ரொம்ப பேசிட்டு போறீங்க. நானும் என் தங்கச்சியும் உங்க குடும்பத்துக்கு லூசு மாதிரியா தெரியுறோம்? அப்புறம் எதுக்குப்பா எங்க வீட்ல வந்து பொண்ணு கட்டுறீங்க நீங்க? அதுலயும் உங்க தம்பி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாரு, கேட்டுச்சா? லவ் பண்ணி. அதுக்கு ஏண்டி 300 நாகினிய மூஞ்சில காமிக்க? ஓ, இப்போ நாங்க பாம்பாயிட்டோமா? இன்னும் எங்களை பார்த்தா என்ன ஜீவராசி மாதிரி இருக்கு சொல்லுங்க. அடி, அதை நான் ஜீவராசிக்காக சொல்லல. ஏன் இவ்வளோ கோவப்படுற? ஏதாவது சொன்னா சட்டுன்னு கோவப்படுறியே. சரி, இப்படியே போனா பேச்சு வளர்ந்துக்கிட்டே போகும். நான் சொல்றதை கேளு. சொல்லி தொலைங்க. பாப்பாங்க 2 பேத்துக்கும் பெசாட்டிக்கு நகையை வாங்கி போட்டுடலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஆமாம், கண்டவங்களுக்கும் செலவழிச்சிட்டு பணம் தண்ணியாக போச்சு இவ்வளோ நாள். இனிமே நானும் 2 பொம்பளை பிள்ளை வச்சுருக்கேன்ல, அவங்களுக்கும் ஏதாவது சேர்க்க வேணாமா? உண்மைதான். பொம்பளை பிள்ளைங்களுக்கு நான் பின்ன காசு வேணும்ல, கல்யாணம் பண்ணி கொடுக்க இல்லை படிக்க வைக்க, என்ன பண்ணாலும் காசு வேணும்ப்பா. நல்லதுதான், நகை இருந்துச்சுன்னா ஏதாவது எமர்ஜென்சி டயத்தில் அடகு வச்சுக்கலாம். கல்யாணத்தை பற்றியே பேசாத, படிக்க வைக்கணும் நல்லபடியாக. அதுக்காக தான் இதை சேர்க்குறேன். அதுக்கும் பணம் வேணும்ல, யார் சும்மா காலேஜுக்குள்ள ஓசியா சேர்ப்பாங்களா? சரி, எத்தனை பவுன் நகை வாங்க போறீங்க? 5 பவுன் வாங்கலான்னு நினச்சிருக்கேன். கரெக்டாக தானே இருக்கும்? ஏன்னா என்கிட்ட இப்போ இருக்கிற காசுக்கு 5 பவுன் தான் வாங்க முடியும். ஒருத்திக்கு 5 பவுனா இல்லை 2 பேத்துக்கு சேர்த்து 5 பவுனா? ஒருத்திக்கு 5 பவுன், 2 பேத்துக்கும் சேர்த்து 10 பவுனு. இப்போ 10 பவுனுக்கு தான் காசு இருக்கு, புரியுதா? மரமடியில் நல்லா ஏற்றிக்கோ. இங்கே பாரு, அங்கே வந்துட்டு இந்த அது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு, மூக்குத்தி வேணும், தோடு வேணும், காதில் மாட்டுற மாட்டி வேணும்ன்ட்டு என்னை அங்கே வச்ச தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்கக்கூடாது, புரியுதா? பிள்ளைங்களுக்கு மட்டும் 10 பவுன் எடுத்துட்டு விலகுறோம், புரியுதா? என்ன எத்தனை தடவை கடைக்கு நீங்கள் கூட்டு போயிருக்கீங்க? நான் உங்ககிட்ட காது வேணும் இது வேணும் கேட்டு அழுகிறதுக்கு. நல்லா ஓடி போயிட்டு 5 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி வந்துட்டு இந்த பேச்சு பேசக்கூடாது, புரியுதா? சரி, கோவப்படாத, நான் சும்மா தான் சொன்னேன். இதுக்கெல்லாம் இவ்வளோ கோப்பிட்டு இருக்காத. உனக்கு பிபி செக் பண்ணணும்னு நினைக்கேன். நான் என்ன நோயாளியா எனக்கு பிபி செக் பண்ண? நோயாளிங்க தான் பிபி செக் பண்ணணுமா? வாய மூட்டு நடமா. எப்போ பார்த்தாலும் இந்த மனுஷன் நம்மளை லூஸ் மாதிரியே நினச்சிட்டு இருக்காரு. ஒரு நாள் நம்ம லூஸ் இல்லை நிரூபிச்சே தீரணும். பாவம், இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு இந்த மாதிரிலாம் இருந்திருக்கா, பிள்ளைங்களை வளர்த்துருக்கா. இவளுக்கும் ஏதாவது செய்யணும். இந்த தடவை பிள்ளைங்களுக்கு எடுத்துட்டு அடுத்த தடவை இவளுக்கு ஏதாவது எடுத்து கொடுக்கணும். இல்லாட்டி ஒரு தாலி செயினாவது இவளுக்கு தங்கத்தில் எடுத்து கொடுக்கணும். இவ்வளோ நாள் ஆகி அதை கூட நான் அவளுக்கு பண்ணலை. இங்கேயே உட்காந்து கத்திட்டு இருக்காத, போய் பிள்ளைய பிடி மோத. இவ்வளோ பேசுறீங்கல்ல, உங்களுக்கும் பிள்ளை தானே, நீங்க பிடிக்க கூடாதா? ஆடிக்கு ஒரு தடவை அமாவாசைக்கு ஒரு தடவை தானே லீவில் வர்றீங்க. போங்க, நீங்க போய் பிடிங்க. அங்க ஒரு மரம் இருக்கு, நான் வாங்கிட்டு வந்த சாப்பாடு அங்க போய் உட்காந்து சாப்பிட போறேன். மரியாதையா பிள்ளைய தூக்கிட்டு நீ தான் வரணும், புரியுதா? சி, என்ன மனுஷனும் சொந்த பிள்ளைய கூட தூக்கிட்டு வர மாட்டேன்னு சொல்றான் இவன்லாம். சரி, எங்க தான் சொல்லி அழணுமோ, என் தலையில கடவுள் இப்படி விதிச்சிட்டான். வா தங்கம், போலாம். சரி, அந்த கடையில இருந்து வாங்கிட்டு அந்த பிரியாணி எடு. ஒரு நிமிஷம் பாப்பா, காமி. நல்ல பிள்ளை, அப்படிதான் சாப்பிடணும். ஹலோ அம்மா, என்ன ஃபோன் பண்ணியிருக்க? அப்படியா? சரி, இல்லைம்மா அப்படிலாம் பண்ணலை. என்னம்மா, எதுக்கு உங்க அம்மா ஃபோன் பண்ணாங்க? அது ஒன்றும் இல்லை, ட்ராவல் பண்ணும்போது கறி
சோறெல்லாம் வாங்காதீங்க, கண்ட இடத்துல உட்காந்து சாப்பிடாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. போக சொல்லு, இன்னும் பழைய பாட்டி மாதிரி பேசிட்டு. அவங்க நம்ம நல்லதுக்கு தான் சொன்னாங்க, அதை மனசுல வச்சுட்டு பேசுங்க. அடுத்து எங்க போலான்னு சொல்லு. எனக்கு என்ன தெரியும், நீங்க தானே முடிவெல்லாம் எடுக்கிறீங்க, நீங்களே எடுங்க இந்த தடவையும். சரி, சீக்கிரமா சாப்பிட்டுட்டு கிளம்பு. ஃபால்ஸுக்கு வேணா போலாம். குற்றாலம் போலாமா? எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு அங்க போகணும்னு. சரி வா, போற வழியில முடிவு எடுத்துட்டு போலாம். இங்கேயே உட்காந்து எதையும் யோசிக்க வேணாம். ஏதோ குளிச்சு சத்தம் கேட்டுச்சுல? பாப்பா தான், நீ வாயை மட்டும் சாப்பிடு. சிரிக்க தெரியுமா தெரியாதோ இந்த ஆளுக்கு, லூசு பையன்.